முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஜனவரி மாதம் 12ஆம் திகதி புதன்கிழமை. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய குட் ஈவினிங் கனடாவுக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. இன்று புதன்கிழமை என்றுமில்லாதவாறு அதிகமான செய்திகள் தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்றன. முக்கியமான செய்திகள், முக்கியமான தகவல்கள். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே நாங்கள் பார்க்க இருப்பது இந்த தடுப்பூசி விநியோகம் தொடர்பாக. வழமையாக ஒன்டாரியோ நகர முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் பல செய்திகள் தகவல்களை வெளியிடுவார். அதே நேரத்தில் டொரண்டோ நகர முதல்வர் டோரி அவர்கள் தகவல் செய்திகளை வெளியிடுவார். இன்று இருவருமே ஒரே இடத்தில் சென்று இந்த தடுப்பூசி விநியோகம் தொடர்பாக பல விவரங்களை நேரடியாக பார்த்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது தொடர்பாக டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் பார்க்க போகின்றோம். அதனை தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமை ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகின்றன. இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு கியூபெக்கிலே கூட அறிவித்திருக்கின்றார்கள் வருகின்ற திங்கட்கிழமை மீண்டும் பாடசாலை நேரடி கல்விக்கு ஆரம்பமாவதாக. ஆகவே இது தொடர்பாக இன்று ஒன்டாரியோவின் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார். அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற பொழுது பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் சரி, பாடசாலையில் கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கான பாதுகாப்பு என்பது எவ்வாறு இருக்கிறது இந்த கோவிட்டை பொறுத்தவரையில், இது தொடர்பாக ஒன்டாரியோவின் மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கிரண்மூர் அவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வலம் பகுதியிலே இன்று ஒரு முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டது. குறிப்பாக இந்த தடுப்பூசி விநியோகம் எவ்வாறு கனடாவை பொறுத்தவரையில் இருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் 3வது தடுப்பூசி பல இடங்களில் இந்த பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே வருகின்ற வருடங்களில் எவ்வாறு இந்த தடுப்பூசிகள் ஆண்டுக்கு ஆண்டு வித்தியாசப்பட போகிறது, இது தொடர்பான விவரங்கள் பகிரப்பட்டாலும் கூட இன்று இந்த கோவிட்னால் அதிகம் பாதிக்கப்பட்ட இந்த சிறு வணிகங்களுக்கான இழப்பீடு, அதாவது அவர்களுக்கு ஒரு 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 லோன் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த CEBA என்று சொல்லப்படுகின்ற கடன் ரீதியாக வழங்கப்பட்ட இந்த தொகை, அதாவது 40,000 to 60,000 வரை பல வணிகங்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 8,98,000 பேருக்கு இந்த கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இந்த வருடம், அதாவது இது 2020 ஆரம்பித்து 2021 கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த வருட டிசம்பர் மாதத்தோடு, அதாவது நீங்கள் எந்த விதமான வட்டியும் செலுத்தாமல் முழுமையான பெற்ற கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டது. ஆகவே இப்பொழுது இது 2023, அதாவது அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் வரை நீங்கள் மீள செலுத்த தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். இதை தாண்டி கியூபெக்கிலே நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. கியூபெக்கிலே தடுப்பூசி போடாதவர்களுக்கு வரி அறவிடப்படும், அதாவது அரசாங்க சலுகைகளில் சிலவற்றை அவர்கள் வழங்கப் போவதில்லை என்று சில தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். ஆகவே இது தொடர்பாக பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆகவே இது தொடர்பாக கனடாவின் சுகாதார அமைச்சர்
ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்க போகின்றோம். ஆகவே இப்படி பலவிதமான செய்திகள் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகின்றன. ஆகவே செய்திகள் நிறைவே இருப்பதால் இன்றைய நிகழ்ச்சியில் கலையரங்கம் இடம்பெறாது. வழமையான கனேடிய நாணய மாற்று விகிதம் நாளை நிலவுகின்ற காலனி கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் நிறைவாக இணைந்து கொள்வார். ஆகவே இவைதான் முக்கியமான இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகின்ற விடயங்கள். அந்த வகையில் முதலில் நாங்கள் பார்க்க இருக்கின்றது தடுப்பூசி விநியோகம் தொடர்பாக, குறிப்பாக ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் தடுப்பூசி விநியோகம் துரிதகதியில் மீண்டும் இந்த விடுமுறை காலத்தின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இன்று நாளை மறுதினம் இந்த வருகின்ற வார இறுதி நாட்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனென்று கேட்டீர்களானால் இந்த பாடசாலைகள் மீண்டும் வருகின்ற திங்கட்கிழமை ஆரம்பிக்கின்ற இதே வேளை இதிலே பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அந்த பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, பாடசாலையிலே பணியாற்றுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி பலருடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது ஒன்று. காரணம், இந்த கோவிட் ஒமிக்ரானின் திரிபு மாற்றத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த எண்ணிக்கையின் அதிகரிப்பு என்பது பலராலும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தெரிந்த எல்லோருக்குமே சுவையினம் என்று சொல்லுகின்றார்கள். வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து சென்றிருக்கிறது. அதே நேரத்தில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்த மத்தியிலே இந்த பாடசாலை ஆரம்பமாகத்தான் வேண்டுமா என்று கூட சிலர் கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் பெற்றோர்கள், அதாவது வேலைக்கு செல்கின்ற பெற்றோர்களுக்கு இது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் பாடசாலைக்கு மாணவர்கள் செல்லவில்லை என்றால், குழந்தைகள் செல்லவில்லை என்றால் அவர்கள் வீட்டில் வைத்து பராமரிக்க வேண்டிய கடமை அவர்கள் இருக்கிறது. ஆகவே சிலர் பாடசாலை ஆரம்பமாக வேண்டும் என்று ஒரு சிலர் ஆரம்பிக்கக்கூடாது என்று சிலர். ஆனால் பல இடங்களில் பார்த்தீர்களானால் இப்பொழுது பிசி கியூபெக் எடுத்துக்கொண்டால், கியூபெக் தான் இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தது. ஆகவே இப்போ சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார்கள் கியூபெக் உள்ள பாடசாலைகள் கூட திங்கட்கிழமை ஆரம்பிக்கப் போவதாக. ஆகவே இன்று இந்த தடுப்பூசி விநியோகம் தொடர்பாக இருவர், அதாவது ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களும் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்களும் இணைந்து இடத்துக்கு சென்று நேரடியாக சில விடயங்களை பார்த்து அறிந்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே அங்கே பகிர்ந்து கொண்ட விடயங்களில் முதலில் நாங்கள் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்கலாம். Per hour can we handle per nurse? 200 per hour. We have 200 per hour in total. Divided by how many per nurse? Per nurse, it's about 20 per nurse, 15 to 20 per nurse. We increased our own productivity at the city clinic up to 10 or 12. Yeah. So it sounds like you're doing more. We got to find out. See? Yes. Got to find out. We're trying to be as efficient and effective as possible, so that lineups don't happen outside. We understand it's cold, so we'll be working hard to get everyone through here as fast as possible and spend as little time inside as possible. Of course, ensuring their safety as well. Good. Well, that's great. I want to thank SEP, yourself, and FH Health for doing such a wonderful job here, and Mayor Tory, thank you for the great, incredible partnership that you've shown right from the beginning of the pandemic. And Dolph, thank you to all the folks at the Toronto Zoo. What an incredible place this is. But I wouldn't be able to move forward on anything if it wasn't for my great Minister of Health, Christine Elliott. And as I always say, the Solicitor General, and we're just very grateful. You know, we're moving forward with vaccinations within the schools, which is absolutely and so important to reduce the transmission of any student getting Omicron. I wish I could say we could eliminate it, but that's not the case. Making sure, as Minister Lecce said today, we're putting every single protocol, every guideline we possibly can in to make sure, again, we reduce the transmission, the chance of getting Omicron. And no matter if it's, we're talking over 9 million high-quality N95 masks, 4 million of the 3-ply masks, along with the HEPA filters that we're putting around the province. We already had 70,000 in the classrooms starting back in September. We're adding another 3,000 and 5,000 of the HEPA filter systems within childcare as well. We're enhancing cleaning. We aren't holding back on anything. So I'm optimistic and cautious, but optimistic that we're going to have a good opening on Monday. I want to thank the teachers.
And this is the reason we put we stood this up, allowing the teachers to come here and education workers to get vaccinated. We stood up 10 of them. But the key, I always look at the numbers. I'm a numbers person, private sector, public sector. And I looked at our numbers from the 5 to 11-year-olds, and we need to increase those numbers. And I always look at best practices around the world, best practices at other provinces. And I want to congratulate Premier Fury out in Newfoundland. He's at 70%, and take his practices. We're going to make sure that the kids get vaccinated. We've sent out the permission slip, so when the kids bring home the permission slip, parents, or when you have them, please sign them. Please sign them and get them back, and we're going to be vaccinating the kids in schools. That's the quickest and the best way. That's how Newfoundland hit 70%. We're doing extremely well with kids from 12 to 17. We're well over 82% when it comes to 2 doses, over 90% on 1 doses. But we're going to throw everything we possibly can at making sure that we have a good opening. And உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 13 நிமிடம். இன்று நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. டொரண்டோவில் வெளியில் வெப்பநிலை 0°C உணரப்படுகிறது. டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே ஒன்டாரியோ முதல்வர் டக்வர்ட் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே தடுப்பூசியை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை தவிர இன்றைய செய்திகளில் டக்வர்ட் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், மாணவர்கள் பாடசாலைக்கு திரும்புவது பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக ஒன்டாரியோ முதல்வர் டக்வர்ட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதே சந்திப்பில் கூடவே ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட், அதே நேரத்தில் டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி ஆகியோரும் சந்தித்திருந்தார்கள். அந்த வகையில் திங்கட்கிழமை முதல் பாடசாலை வாரியங்களுக்கு 5.1 மில்லியன் விரைவு சோதனை, அதாவது கோவிட் டெஸ்ட் செய்து கொள்வதற்கான இந்த விரைவு சோதனை கருவிகளை விநியோகிப்பதாக ஒன்டாரியோ மாகாணம் அறிவித்திருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் டக்வர்ட் அவர்களை தொடர்ந்து டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆகவே அவர் கூடிய விடயங்களை அடுத்து பார்க்க போகின்றோம். Well, I'm just happy this is yet another example of where we can work together and get things done. In this case, the zoo, of course, is owned by the city and run very capably by Dolph de Jong and his team, and we're making the space available. FH Health, we brought the private sector into that partnership, and with the province, we're going to get people vaccinated. And all of our efforts as a city are being put into vaccination, but in particular to make sure that we get as many teachers and students and education workers vaccinated before the return to school so that we can do that as safely as possible. But we're also focused on the long-term care residences that we own, as well as continuing with our efforts on boosters and on first and second doses, because there's still a fair number of people that we need to convince to get that done, because we know from everything we've been told over and over again, the most powerful weapon that we have against Omicron and against COVID-19 is vaccination. And so it's great to be able to bring together that partnership of the private sector, of the City of Toronto and the Province of Ontario to get people vaccinated, in particular education workers, but to get people vaccinated. And we'll just carry on with that work in support of what we're all trying to do to put this behind us, but in particular in the short term, to get the schools open safely so kids can get back. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் கூறிய விவரங்களை பார்த்திருப்பீர்கள்.
இப்பொழுது எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரே கேள்வி என்னவென்றால், வருகின்ற திங்கட்கிழமை பாடசாலைகள் ஆரம்பிக்கின்ற பொழுது இது ஒரு பக்க சாரார் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், பாடசாலை ஏற்கனவே கோவிட் தொற்று அதிகரித்திருக்கிறது. ஆகவே பாடசாலைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது இன்னும் அதிகரித்து விடுமோ என்ற ஒரு பயமும் இருக்கிறது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது வேலைக்கு செல்கின்ற பெற்றோர் குழந்தைகளை வீட்டில் விடுமுறையை தொடர்ந்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே பாடசாலைக்கு அவர்கள் திரும்புவார்களா, அவர்களுடைய கல்வி இதிலே பாதிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. காரணம் இது இந்த ஜனவரி மாதம் ஒரு முக்கியமான மாதம். காரணம் பிப்ரவரியிலே பல பாடசாலைகள் அது ஹைஸ்கூலாக இருந்தாலும் சரி செமஸ்டர் மாறி இன்னும் ஒரு பாடங்களை எடுத்துக்கொள்கின்ற ஒரு நேரம். ஆகவே இந்த நேரத்தில் அவர்களுடைய கல்வி சம்பந்தமான சோதனைகளை எவ்வாறு கையாளப் போகின்றார்கள், இப்படி பல கேள்விகள் இருக்கும். அந்த வகையில் இன்று குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், சுமார் 30% ஊழியர்களும் மாணவர்களும் சமூகம் அளிக்காத நிலை வரும்போது மாத்திரம்தான் இந்த கோவிட் தொற்றினால் மீண்டும் ஒரு அறிவித்தல் ஒன்டாரியோ அரசாங்கம் விடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுவரைக்கும் பாடசாலை வலிமை போல இயங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே முக்கியமாக இந்த மாஸ்கை பொறுத்தவரையில் எப்படி இந்த விரைவு சோதனை கருவிகள் வழங்கப்படுகின்றனோ அதே போன்று 10 மில்லியனுக்கும் அதிகமான N95, அதாவது N95 என்பது இன்னும் சற்று அதிக பாதுகாப்புள்ள முகக்கவசம் அல்லது முகமூடி அல்லது மாஸ்க் இவற்றை வழங்கப் போவதாகவும், இது குறிப்பாக பாடசாலையில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள், அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்கள், இதை தவிர்த்து குழந்தை பராமரிப்பு நிலையங்களுக்கும் வழங்கப்பட போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இது குறித்து, அதாவது இந்த பாடசாலை ஆரம்பமாவது குறித்தும் அங்கு பாடசாலையில் என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் நடைபெறுகின்றன என்பது குறித்தும் ஒன்டாரியோவின் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சி அவர்கள் இன்று சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். கூடவே ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கிரண்மூர் அவர்களும் இணைந்து கொண்டார். அது தொடர்பாக நாங்கள் பின்னர் பார்க்கலாம். இப்பொழுது அதாவது ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே பகிர்ந்து கொண்ட விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். Now, I cannot imagine the difficulty families are facing as this pandemic continues. We believe so strongly that children need to be in school, that they are essential to the mental and physical health of a child and to their academic success. We have been cautious throughout this pandemic, and we've pivoted when required to ensure we protect our schools, our communities, and our collective progress as we work together to get kids back to school and our lives back on track. As you know, elementary and secondary students across Ontario will return to in-person learning on January 17th with strong protections in place, fully supported by Ontario's Chief Medical Officer of Health. The Ontario Children's Health Coalition, representing SickKids and CHEO and all pediatric hospitals, have endorsed the return to class. For students, this means that they can return to a classroom where they can learn alongside their peers, led by their teachers. Now, Ontario's plan to open and protect schools is focused on deploying millions of rapid tests to our schools and our childcare centres, enhancing ventilation and high-quality PPE, along with increasing access to vaccines for both children on a voluntary basis and staff. And as an additional measure, amid the highly transmissible Omicron variant beginning the week of January 17th, I am announcing that rapid antigen tests will be provided for schools in childcare and public schools, children in childcare settings, and students in public elementary schools. Staff and students will receive 2 tests each as an initial supply, with over 3.9 million rapid tests shipped to schools as we speak, ready for January 17th. These tests are for use when symptomatic, as outlined in the updated school and childcare screener that has been strengthened. We will continue to expand access to rapid antigen tests for parents, for students and staff, and these tests will be made available for students in public secondary schools on a need basis. And more tests will be available in the coming weeks so that we can help limit the spread of COVID in our learning environments. This will build on the more than 11 million rapid antigen tests Ontario sent home with all children in publicly funded schools and private schools ahead of the Christmas break, the only province to do so on a proactive basis to reduce risk. We also know that vaccination remains our best defense in the fight against COVID-19. It is essential for everyone who is eligible to get vaccinated. Millions of vaccines have been administered, and we know they are safe. We know they are effective.
Now, it is encouraging that 82% of youth aged 12 to 17 are fully immunized. That is brilliant as we continue to work to increase that rate. It is positive that nearly 50% of children 5 to 11 have received their first dose. However, there is more we can do and more we will do, which is why our government is launching school-based clinics to support greater uptake of vaccination of eligible children and youth that requires the consent of parents in this province. This is just another option that will allow parents and children to safely and conveniently vaccinate themselves with the full consent and approval of parents. Also, we'll continue to provide planned access and accelerated access at our education childcare staff. As you know, just days ago, we announced accelerated access for these staff, encouraging them to get a booster in a community across Ontario. It'll help support stability amongst our staff and keep students learning. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 22 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. வெளியிலே வெப்பநிலை 0°C உணரப்படுகிறது. ஒன்டாரியோவின் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஏற்கனவே சொன்னது போல அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதிலே முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒன்டாரியோவில் உள்ள பாடசாலைகளில் பதிவாகும் ஒவ்வொரு கோவிட் தொற்றுக்கள் குறித்தும் பெற்றோருக்கு அறிவிக்கப்படாது என ஒன்டாரியோ அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இது நாங்கள் கேள்விப்பட்ட ஒன்றுதான். அதாவது கடந்த வாரம் தொடக்கம் இந்த அதிகமான நோய் அறிகுறி இல்லாதவர்கள் வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவித்திருந்தார்கள். நீங்கள் கோவிட் சோதனைக்கு வர தேவையில்லை என்று. அதே போன்று இப்பொழுது பாடசாலையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது அதிகமாக பதிவாகின்ற பொழுது அல்லது பதிவாகின்ற விவரங்கள் பெற்றோருக்கு தெரியப்படுத்தப்பட மாட்டாது என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கிரண்மூர் அவர்களும் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அது கோவிட் தொடர்பான பாடசாலை ஆரம்பமாகின்ற பொழுது எவ்வாறு எங்களை இந்த கோவிட் அதிகரிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம், அதற்கு என்ன செய்ய வேண்டும், இது குறித்து அவர் கூறிய விவரங்கள் அடுத்து. I know it has been challenging and stressful, yet you have demonstrated incredible resilience and adaptability, something you have all shown throughout this pandemic. What was asked of you was not easy, and I thank you. As we prepare for the reopening of schools on January 17th, the health and well-being of students and staff continues to be a critical priority. Throughout the pandemic, strong public health measures, along with comprehensive interventions by local public health units, have been extremely effective in supporting schools to operate as safely as possible. And as we prepare for Monday, we remain focused on the measures that we know work. While the risk of transmission in school settings can never be eliminated, it can be reduced or mitigated through public health measures, including improved vaccination, better masking, ventilation, cohorting, and staying home when sick. And we continue to invest in support these important interventions to support our kids' learning in the classroom. As the pandemic has evolved, we have had to make changes to how we manage this virus. Omicron is a very different variant than Delta. While Delta had lower transmissibility and higher virulence, Omicron is more transmissible but has lower virulence. As a result, our response to this virus has always been based on the latest science and evidence, and we have continued to be nimble in our approach. I know there's been a lot of questions on our change to testing and case and contact. Would have been sent home for 2 or 3 positive cases in a class, significantly disrupting classroom learning of students and impacting their households.
Our new approach focuses on empowering parents and students. This includes providing take-home PCR, self-collection kits for students and staff who become symptomatic while at school, but also the rapid antigen tests are provided to students and staff as our supply is increasing, and enhanced screening measures are in place. With respect to testing, the use of take-home PCR self-collection kits in schools will only be used for students and education staff who become symptomatic while at school. These kits will be provided to students and education staff who become symptomatic at school. And as the supply of rapid antigen tests increase, the government will be shifting its focus to the use of rapid antigen tests in school for symptomatic students and staff. While parents must keep their kids at home if they test positive, the 5-day isolation period, if symptoms are improving for 24 hours, will ensure less disruption for both student learning and families, helping keep kids in the classroom and parents at work. I want to thank you for all your continued sacrifices, your tremendous resilience, and continued commitment to protecting one another through wave after wave of this virus. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் டிராபிக் டிக்கெட்ஸ் லேண்ட்லார்ட் டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள் எம்ப்ளாய்மெண்ட் லா ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 27 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா அவர்கள். ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கிரண்மூர் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே திங்கட்கிழமை பாடசாலை ஆரம்பமாகின்ற பொழுது குழந்தைகளுக்கு அல்லது மாணவர்களுக்கு 2 பணியாளர்களுக்கும் சேர்த்து 2 இந்த பிசிஆர் டெஸ்ட், அதாவது விரைவு சோதனை கருவிகள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய மாணவர்களுக்கு அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்படியான இந்த நோய்க்கான அறிகுறி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த சோதனை கருவிகளை வாங்கி பக்குவமாக வீட்டில் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம் மிகவும் தேவையான ஒன்று. கடந்த வாரம் எனக்கு தெரிந்த பலரே இந்த சோதனை கருவி இல்லாமல் பலரிடம் கேட்டு உதவி கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் இது ஒரு முக்கியமான விடயம், வீட்டில் இருக்க வேண்டிய ஒன்று. ஆகவே உங்களை நீங்களே சோதித்துக் கொள்வதற்கு இது முக்கியமான ஒன்று. அதை சமைத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியில் முக்கியமான 2 விடயங்கள். ஒன்று, இந்த கோவிட் தடுப்பூசி தொடர்பாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயம் முதலிலும், அதனை தொடர்ந்து இந்த CEBA என்று சொல்லப்படுகின்ற சிறு வணிகங்களுக்கான கடன் தொகை வழங்கப்பட்டிருந்தது, அதனுடைய திருப்பி செலுத்துகின்ற காலக்கெடு நீடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதலில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சில விவரங்களை இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார். அதாவது கனடாவில் போதுமான குழந்தைகள் கோவிட் தடுப்பூசியை பெறவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இதனுடைய எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரை 12 வயதுக்கு மேற்பட்ட கனேடியர்களில் 87.6% மாணவர்கள் முழுமையாக 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றார். ஆனால் 5 தொடக்கம் 12 வயதுடையவர்களின் எண்ணிக்கை வெறும் 2% மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 5 முதல் 12 வயதுகளுடைய விகிதங்களை பார்க்கின்ற பொழுது 45.6% மாணவர்கள் மட்டுமே ஒரு தடுப்பூசியை பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஆகவே நீங்கள் தடுப்பூசி போடவில்லையானால் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகளே என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். ஆகவே அவர் கூறிய சில செய்திகள், தகவல்களை முதலில் பார்க்கலாம். On Monday night, we had our 36th First Ministers meeting since the beginning of this pandemic.
It was an important and constructive conversation in which we came together to respond to this very difficult Omicron wave that is hitting across the country, particularly in terms of its impact on our healthcare workers and systems. We talked about vaccines, we talked about rapid tests, we talked about procurement of treatments and a number of other issues. We continue to work together across all orders of government to support Canadians, to support our health workers, and to make sure that our economy is able to come roaring back once this wave comes through. On vaccines and boosters, we now, as people know, have enough vaccine supply in this country to make sure that everyone can get fully vaccinated. We continue to bring in doses for any future needs that science and experts will dictate to us. We've advanced 1.8 million doses of Pfizer into January for a total of 6.8 million Pfizer doses in January for Canadians aged 12 and over. So it's really important that everyone get their booster when it's time for you to do so. We have more than 10 million boosters already administered across the country. So if you haven't, please go get your shot. It's never too late to do the right thing. And I can tell you that when you show up to get your very first shot in your local vaccine clinic or your pharmacy, the pharmacists, the healthcare workers will be incredibly pleased to be able to give you your first shot. It is about doing the right thing. They'd much rather be giving you an injection of a vaccine to keep you and everyone safe than having to deal with you in a critical care bed. Please, it's time to get vaccinated. It's time to get your boosters. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன் உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 33 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பகிர்ந்தோட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். கடந்த வாரம் இந்த கோவிட் பிசிஆர் டெஸ்ட், அதாவது இந்த விரைவு சோதனை கருவிகளை பொறுத்தவரையில் 140 மில்லியன் விரைவு சோதனைகளை இந்த மாத இறுதிக்குள் கனடாவை வந்தடையும் என்று சொல்லப்பட்டது. இவை மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய செய்தியாளர் சந்திப்பிலே சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் சொன்ன ஒரு விடயம், பிசிஆர் சோதனை விடயத்தில் கனடா நெருக்கடியில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிசிஆர் டெஸ்ட் கிட் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதான் மாணவர்களுக்கு வழங்குகின்ற பொழுது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். மாகாணங்களில் பிசிஆர் சோதனைகளை பெறுவதில் நெருக்கடியை எதிர்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இன்று நாங்கள் 12ஆம் தேதியில் இருக்கின்றோம். ஆகவே இந்த மாத இறுதிக்குள் தான் 140 மில்லியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எவ்வளவு தூரம் அந்த முழுமையான தொகை வந்தடையும் என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தாமதங்களை, இந்த சோதனைகளின் ஏற்றுமதி தாமதங்களை சில மாகாணங்களும் குறையாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே தங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு இது கிடைக்கவில்லை என்று. ஆகவே இது தொடர்பாக இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்கள் அடுத்து. I agree entirely with what the Prime Minister said. First, we are waiting for details on the measure announced yesterday by the government of Quebec. Second, I exchanged with my colleagues over the last few weeks and just recently with the Quebec Minister, and we are all on board when it comes to supporting universality of access to healthcare across Canada. This being said, we need to remind everyone
as the Prime Minister just said, that vaccination is the way out of this wave and out of the crisis in general. It works. Science has been telling us that for many, many months now, and we have demonstrated at the federal level that vaccine mandates also work. 99% of public servants, almost 99% of public servants at the federal level are either fully vaccinated or soon to be fully vaccinated. Let's remember that just a few months ago, there are some people in Canada, in other parties in particular, that doubted the ability and the willingness of public servants to get vaccinated, to protect themselves and to protect others. 99% have done that. Now, the same thing for RCMP, armed forces. We are mandating vaccination for all workers under federal regulation. That is almost 8% of total workers in Canada. We have, the Prime Minister said, we have mandated vaccination for transport by airplane or by train. We are using all the tools that we have at the federal level, not only to encourage more vaccination, but also to protect people. I would say that the key word here is benevolence. We need to look after each other, and we need to protect everyone from this terrible disease, which can be deadly, and that comes with vaccination. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:37. வெளியிலே வெப்பநிலை 0°C உணரப்படுகிறது. சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் நேற்று வெளிவந்த செய்திகளின்படி கியூபெக்கிலே நீங்கள் தடுப்பூசி பெறவில்லை என்றால் அரசாங்கத்தின் சில சலுகைகளை பெற முடியாது. குறிப்பாக இந்த வரி தொடர்பான விடயத்தில் அதை பெற்றுக்கொள்வதோ அல்லது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சன்மானங்களோ வழங்கப்படாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே இதை பற்றியும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கேள்விகள் கேட்கப்பட்டது. இருந்தாலும் இதற்கு சற்று அவகாசம் தேவை. எவ்வாறு இது செயல்பட போகிறது என்பதை பார்த்துத்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும் என்று அமைச்சரும் சரி, கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் சரி பதில் கூறியிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து மற்றொரு முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டது. இது சிறு வணிகங்களை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமானது. வணிகங்களுக்கான இந்த CEBA என்று சொல்லப்படுகின்ற வட்டியில்லா கடனை பலரும் பெற்றிருப்பார்கள் கடந்த வருடம். இது சிலருக்கு $40,000 சிலருக்கு $60,000 வழங்கப்பட்டது. இதில் மொத்தமாக கனடாவை பொறுத்தவரையில் பெற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது 8,98,000க்கும் அதிகமான கெனேடிய வணிகங்கள் இந்த கடனுதவியை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இதை திருப்பி செலுத்துவது, அதாவது வட்டியில்லாத கடனை மீண்டும் திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடு எப்பொழுது என்று பார்த்தீர்களானால் இந்த வருடம், அதாவது 2022 டிசம்பர் மாதம் 31 முன்னதாக நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்படி திருப்பி செலுத்தினால் உங்களுக்கு 10,000 தொடக்கம் 33 விகிதத்திலிருந்து 20,000 வரையிலான கழிவு, அதாவது நீங்கள் அதை செலுத்த தேவையில்லை. இப்பொழுது 40,000 நீங்கள் பெற்றிருந்தீர்களானால் $10,000 திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. 60 என்று வருகின்ற பொழுது $20,000 கிட்ட நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டியது இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இல்லாவிட்டால் நீங்கள் அடுத்த 2 வருடத்துக்குள், அதாவது 2025 டிசம்பருக்குள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருப்பி செலுத்த முடியும். ஆனால் மிகுந்த குறைந்த வட்டி விகிதத்தில் இந்த கடனுதவி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே இதை இன்று இப்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள். டிசம்பர் மாதம் 31 2023, அதாவது வருகின்ற அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் 31 வரை நீங்கள் மீள செலுத்த தேவையில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. வட்டி இல்லாத கடனாக அதை வைத்துக் கொள்ளலாம். மீண்டும் இந்த தொற்றின் அதிகரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக இதை வணிகங்களுக்கு இந்த உதவியை அவர்கள் வழங்குவதாக என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இது தொடர்பாக இன்று பகிரப்பட்ட விவரங்களை அடுத்து நாங்கள் பார்க்க போகின்றோம். Today, as the Prime Minister has already mentioned, in recognition of the challenges that many of our businesses are facing with these renewed lockdowns, we are extending the repayment deadline for the Canada Emergency Business Account Loans, or otherwise called CEBA, and also for the CEBA equivalent lending that is provided through the Regional Relief and Recovery Fund. We're going to extend to eligible borrowers
they will be able to have until December 31st of 2023 now to repay their loan. We've heard from businesses that they're looking for this flexibility, and that's what today's announcement is about. This additional year will help businesses get that flexibility and continue to work together through this pandemic to the end of this pandemic. I want everyone to know that we're going to continue to have your backs through this pandemic as we drive for a strong and inclusive and a sustainable economic recovery for everyone. Merci beaucoup. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே Brilliant Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:41 என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. சிறு வணிகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி அமைச்சர் மேரி யங் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த 40,000 60,000 கடன் தொகையாக வணிகங்கள் மூலமாக வணிகங்களுக்காக பெற்றுக்கொண்டவர்கள் டிசம்பர் மாதம் 31 2023க்கு முன்னர் செலுத்தினால் போதுமானது. இன்னும் ஒரு வருட கால அவகாசம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது வட்டி இல்லாத கடன் உதவியாக. சரி, இந்த கடன் தான் இன்றைய கனேடிய நாணய மாற்று வீதம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்க போகின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு மீண்டும் அதிகரித்த ஒரு இலக்கை காணக்கூடியதாக இருக்கிறது. 196 இலங்கை ரூபாவாக இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் சற்று ஒரு சிறிய அதிகரிப்பு என்று சொல்லலாம். 61.25 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஆகவே பணம் நீங்கள் 2 இடங்களுக்கும் அனுப்புவதாக இருந்தால் மீண்டும் ஒரு அதிகரித்த நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்காப்ரோவை பொறுத்தவரையில் ஸ்காப்ரோ அல்லது ஏஜெக்ஸ் ஈஸ்ட் பகுதியில் இருப்பவர்கள் நீங்கள் ஸ்காப்ரோவிலே மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டில் சென்று நீங்கள் பணம் அனுப்ப முடியும். அதே போன்று வெஸ்ட் பகுதியில் பிராம்டன், மிசிசாகா, மில்டன் இந்த பகுதியில் இருப்பவர்கள் நீங்கள் பிராம்டனில் அமைந்திருக்கின்ற கொலம்பியா வீடியா மூலமாக உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் அனுப்ப முடியும். ஏனைய நாடுகளில் எவ்வாறு இருக்கிறது பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கை 196 இலங்கை ரூபா, இந்தியா 61.25 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நிறையவே செய்திகள், தகவல்கள். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் கலையரங்கம் இடம்பெறப் போவதில்லை. இப்பொழுது 9:45 ஆகிறது டொரண்டோவை பொறுத்தவரையில். ஆகவே செய்திகளுக்குரிய நேரம். கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா.
வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் போதுமான குழந்தைகள் கோவிட் தடுப்பூசியை பெறவில்லை என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். ஒமிக்ரான் சுகாதார பாதுகாப்பை அச்சுறுத்தும் நேரத்தில் போதுமான கனேடிய குழந்தைகளுக்கு கோவிட் தடுப்பூசி போடப்படவில்லை என பிரதமர் ட்ரூடோ இன்று தெரிவித்தார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரை 12 வயதுக்கு மேற்பட்ட கனேடியர்களில் 87.6% 2 தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். ஆனால் 5 முதல் 12 வயதுடையவர்களில் அந்த எண்ணிக்கை வெறும் 2% உள்ளது. 5 முதல் 12 வயதுடையவர்களில் 45.6% ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். நீங்கள் தடுப்பூசி போட முடியுமா என உங்கள் பெற்றோரிடம் கேளுங்கள் என இன்றைய செய்தியாளர் மாநாட்டின் போது ட்ரூடோ நேரடியாக குழந்தைகளிடம் கோரினார். PCR சோதனை விடயத்தில் கனடா நெருக்கடியில் இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஜெனஃப் டாக்லஸ் கூறினார். இந்த மாத இறுதிக்குள் 140 மில்லியன் விரைவு சோதனைகளை மாகாணங்களுக்கு வழங்குவதற்கான வாக்குறுதியை நிறைவேற்ற மத்திய அரசு போராடி வரும் நிலையில் இந்த கருத்து வெளியானது. மாகாணங்களில் PCR சோதனைகளை பெறுவதில் நெருக்கடி எதிர்கொள்ளப்படும் நிலையில் விரைவு சோதனைகள் மிகவும் முக்கியமான கருவியாக இருக்கும் என அமைச்சர் கூறினார். ஆனாலும் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து விரைவு சோதனைகளின் ஏற்றுமதி தாமதமாக வருவதாக சில மாகாணங்கள் கூறுகின்றன. 140 மில்லியன் விரைவு சோதனைகள் இந்த மாத இறுதிக்குள் கனடாவை வந்தடைய உள்ளன என கடந்த வாரம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாடசாலைக்கு சுமார் 30% ஊழியர்களும் மாணவர்களும் சமூகம் அளிக்காத நிலை வரும்போது மாத்திரம் கோவிட் தொற்றின் பரவல் குறித்து பெற்றோருக்கு அறிவிக்கப்படும் என ஆன்டாரியோ அரசாங்கம் கூறுகிறது. பாடசாலையில் பதிவாகும் ஒவ்வொரு கோவிட் தொற்றுகளும் குறித்து பெற்றோருக்கு அறிவிக்கப்படாதென ஆன்டாரியோ மாகாண கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லேஸ் என்று கூறினார். ஆன்டாரியோவில் உள்ள மாணவர்கள் கோவிட் தொற்றின் அதிகரிப்பு காரணமாக கிட்டத்தட்ட 2 வாரங்கள் தொலைநிலை கற்றலை தொடர்ந்து வரும் நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை வகுப்புகளுக்கு திரும்ப உள்ளனர். மீண்டும் பாடசாலை ஆரம்பித்த பின்னர் சுமார் 30% ஊழியர்களும் மாணவர்களும் சமூகம் அளிக்காத நிலை வரும்போது மாத்திரம் உள்ளூர் சுகாதார அதிகாரிகளுக்கு தொற்றின் பரவல் குறித்து தெரிவிக்கப்படும் என அரசாங்கம் இன்று அறிவித்தது. தங்கள் பிள்ளையின் பாடசாலையில் தொற்று பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து கவலைப்படும் பெற்றோர்கள் பாடசாலைக்கு செல்லாதோர் எண்ணிக்கை குறித்து அறிந்து கொள்ளலாம் என அமைச்சர் தெரிவித்தார். மாணவர்கள் பாடசாலைக்கு திரும்புவது பாதுகாப்பானதாக இருக்கும் என நம்பிக்கையில் உள்ளதாக முதல்வர் டக்ஃபோர்ட் என்று கூறினார். இந்த நிலையில் மாணவர்கள் பாடசாலைக்கு திரும்பும்போது ஒவ்வொரு மாணவருக்கும் ஊழியருக்கும் 2 கோவிட் விரைவு சோதனைகளை வழங்குவதாக ஒன்டாரியோ அரசாங்கம் இன்று அறிவித்தது. திங்கட்கிழமை முதல் பாடசாலை வாரியங்களுக்கு 5.1 மில்லியன் விரைவு சோதனைகளை விநியோகிப்பதாக மாகாண அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கூடுதலாக 10 மில்லியனுக்கும் அதிகமான N95 முகமூடிகள் கல்வியாளர்களுக்கு, குழந்தை பராமரிப்பு ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. வணிகங்களுக்கான CEBA வட்டியில்லா கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான காலக்கெடுவை கனேடிய அரசாங்கம் 2023 வரை நீடிக்கிறது. CEBA எனப்படும் கனடா அவசர வணிக கணக்கு திட்டத்தில் இருந்து பெறப்பட்ட வட்டியில்லா கடன்களுக்கான திருப்பிச் செலுத்தும் காலக்கெடுவை அடுத்த ஆண்டு வரை மத்திய அரசு நீடிக்கிறது. இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியாக இருந்த காலக்கெடு 2023ஆம் ஆண்டின் இறுதி வரை நீடிக்கப்படுகிறது என சிறு வணிகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி அமைச்சர் மேரியன் ஜி கூறினார். கோவிட் தொற்றின் ஆரம்பத்தின் போது அறிமுகமான CEBA திட்டம் சிறு வணிகங்களுக்கு $60,000 வரை வட்டியில்லா கடன்களை வழங்கியது. இதன் மூலம் 898,000க்கும் அதிகமான கனேடிய வணிகங்கள் நிதி பெற்றனர். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2023 அல்லது அதற்கு முன் கடனின் மீதியை திருப்பிச் செலுத்தினால் 33% அல்லது $20,000 வரை மீளச் செலுத்த தேவையில்லை என அரசாங்கம் கூறுகிறது. நிலுவையில் உள்ள கடன்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு முதல் ஆண்டுக்கு 5% வட்டியுடன் 2 ஆண்டு கால கடன்களாக மாற்றப்படும். இந்த கடன் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2025க்குள் முழுமையாக மீள செலுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தடுப்பூசி பெறுவதை ஊக்குவிக்கும் திட்டங்களை ஆராய மாகாணங்களுக்கு உரிமை உள்ளதென பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார்.
மருத்துவம் அல்லாத காரணங்களுக்காக தடுப்பூசி போட மறக்கும் குடியிருப்பாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகார்ட் அறிவித்த மறுநாள் பிரதமரின் இந்த கருத்து வெளியானது. தடுப்பூசி போடுவதற்கு மக்களை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பது குறித்து வெவ்வேறு மாகாணங்கள் வெவ்வேறு முடிவுகளை எடுப்பதாக ட்ரூடோ கூறினார். மத்திய அரசாங்கமாக அந்த முடிவில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படுவதை உறுதி செய்வதற்கும் உதவியாக இருக்கும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். ஆனாலும் கியூபெக் அரசாங்கத்தின் இந்த யோசனையை ஆதரிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் முன் திட்டத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் ட்ரூடோ கூறினார். லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு அந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. நன்றி துஷ்யந்தி குணரட்டம். கனேடிய செய்திகளுக்கு 9:51 இருக்கிறது. நிறையவே செய்திகள், தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியில். அடுத்ததாக நாளை காலநிலை எவ்வாறு இருக்க போகிறது பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0.5 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0.6 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. காலநிலை பார்த்தோம். வார இறுதி நாட்கள் கடந்த வார இறுதி நாட்கள் போல இல்லை. ஓரளவுக்கு வெப்பநிலையில் உயர்வு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்கள் எங்கே மீண்டும் போட்டுக்கொள்ளலாம். குறிப்பாக ஸ்காப்ரோ அல்லது மார்க்கம் பகுதியில் இருப்பவர்களுக்கான செய்தியாக இருக்கும் இது. அனைவருக்குமே தெரிந்த இடம் டொரண்டோ ஜூ. ஆகவே அங்கே ஒரு கிளினிக் ஆரம்பித்திருக்கின்றார்கள். பலருக்கு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுகின்ற வகையில், இலகுவாக பெற்றுக்கொள்கின்ற வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அப்பாயின்மெண்ட் மூலமாக உங்களுடைய நேரத்தை குறித்து நீங்கள் அங்கே சென்று பெற்றுக்கொள்ளலாம். ஆங்காங்கே பாப்அப் கிளினிக்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றன. ஆகவே எல்லோரும் சொல்வது போல தடுப்பூசி தான் இந்த தொற்று நோயிலிருந்து வெளியே வருவதற்கு அல்லது எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இருக்கின்ற ஒரே வழி என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஆங்காங்கே புதிதாக இப்பொழுது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு வருகின்ற சனிக்கிழமை ஜனவரி மாதம் 15ஆம் தேதி காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை டொரண்டோ நேரம் கேளுங்கள் தரப்படும் ஒலிபரப்பாக இருக்கிறது. இந்த வார கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் சமூகத்தில் எவ்வாறான மனநல பிரச்சனைகள் உள்ளன, இதனை எவ்வாறு கையாள்வது போன்ற பல கேள்விகள் எங்கள் சமூகத்திலே இருக்கிறது. குறிப்பாக இளைய சமூகத்தை பொறுத்தவரையிலும் சரி, வயதானவர்களையும் சரி, இந்த நோய் தொற்று ஆரம்பித்ததிலிருந்து இப்பொழுதிலிருந்து பலவிதமான மன உளைச்சல்களுக்கு பலர் ஆளாகி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்படியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் எவ்வாறு தீர்வு காண்பது, என்ன மாதிரியாக இவர்களை கையாள்வது போன்ற உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்காக செல்வி கஜானி வேலாயுதம் அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கின்றார் நேரடியாக. ஆகவே உங்களுடைய கேள்விகளையே எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் முன்கூட்டியே எழுதி அனுப்பலாம் அல்லது உங்களுடைய வாய்ஸ் நோட் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம். 4162200033 என்ற இலக்கத்துக்கு வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை நேரடியாக ஒலிபரப்பாகவிருக்கிறது. அந்த தகவலை கூறிக்கொண்டு நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் நாளை மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.